கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று வேத தியான பதிவாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14 மற்றும் 15. ஆபிரகாம் ஈசாக்குக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு மற்றும் யோவான் அலங்கார வாசலில் இருந்து முடவனை குணப்படுத்திய பின் யூதர்களுக்கு கொடுத்த தைரியமான பிரசங்கத்தின் ஒரு பகுதியாகும். ஆமென். இதில் பேதுரு அவர்கள் இயேசுவை கொன்றதையும் தேவன் அவரை உயிரோடு எழுப்பதையும் சுட்டிக்காட்டி அவரை ஜீவாதிபதி, உயிரின் நாயகன் என்று அறிவித்து தாங்களே அதற்கு சாட்சிகள் என்று சாட்சி அளிக்கிறார்கள். ஆமென். இவ்வசனத்தின் ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். மூதாதையரின் கடவுள் பேதுரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் தேவன் என்று குறிப்பிடுவதன் மூலம் தாங்கள் வழிபடும் அதே உயிருள்ள தேவன் தான் இயேசுவை அனுப்பினார் என்று யூதர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆமென். மகிமைப்படுத்துதல். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிர்த்தெழுதல் செய்வதன் மூலமும் அவர் பெயரால் அற்புதங்களை செய்ய அதிகாரம் அளித்ததன் மூலமும் அவரை மகிமைப்படுத்தினார். ஆமென். மறுதலித்தல். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய தீர்மானித்த போதிலும் மக்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்ததை பேதுரு இவ்வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். ஆமென். இரண்டாவதாக பரிசுத்தரை நிராகரித்தல். தூய்மையானவர் கொலையாளி. மக்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பரபாஸ் என்ற ஒரு கொலையாளியை, குற்றவாளியை விடுதலை செய்ய கேட்டுக்கொண்டார்கள். இது மக்களின் தவறான தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக ஜீவாதிபதியை கொலை செய்தல். ஜீவாதிபதி. இயேசுவை ஜீவாதிபதி அல்லது வாழ்வுக்கு ஊற்றானவர் என்று பேதுரு அழைக்கிறார். வாழ்வை கொடுப்பவரையே மக்கள் கொலை செய்தார்கள் என்பது இங்கு முரண்பாடாக சொல்லப்படுகிறது. உயிர்த்தெழுதல். மக்கள் அவரை கொன்றாலும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். சாட்சிகள். இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு தாங்களே அப்போஸ்தலராகிய நாங்களே நேரடி சாட்சிகள் என்று பேதுரு துணிச்சலுடன் அறிவிக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனங்கள் மூலம் பேதுரு மக்கள் செய்த பாவத்தை சுட்டி காட்டி அதே நேரத்தில் இயேசுவே உண்மையான மெஸ்ஸியா என்பதையும் தேவன் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தியுள்ளார் என்பதையும் வலியுறுத்துகிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.